It's all for you. வணக்கம். நம்ம வந்து இப்போது ஒரு பீட்ரூட்டில் எப்படி கார்விங் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு ஆனியனோட இலைகள் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஒரு பீட்ரூட் எடுத்துக்கோங்க. பீட்ரூட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மூடை கட் பண்ணிடுங்க. இந்த மூடு நமக்கு தேவையில்லை. அப்புறம் நல்லா நீட்டாக இருக்கிறதுக்காக பீல் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக பீல் பண்ண அப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ரோஸ் மாதிரி பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த சென்டரில் இருந்து இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அந்த பாயிண்ட் அப்படியே கட் பண்ணிங்கன்னா சரௌண்டிங்காக ஒரு 25% கட் பண்ணுங்கள். அப்புறம் அதை வந்து என்ன ஆழத்துக்கு நீங்கள் கட் பண்ணிங்களோ அதுலேருந்து ஒரு 5 mm ஜாஸ்தி பண்ணி இதே மாதிரி அதே இதை ஃபாலோ பண்ணி கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அந்த பீஸ் வந்துடும். கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஸோ ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஸ்லோவாக கட் பண்ணுங்கள், கான்ஃபிடெண்ட்டாக கட் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் வந்து அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். இலையோட செகண்ட் பாயிண்ட், அதாவது 25%லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஆரம்பித்து நேராக அதே போல் ஒரு ஷேப்புக்கு கட் பண்ணி கொண்டு வாங்க. அதை ரவுண்டு ஷேப்புக்கு கட் பண்ணி கொண்டு வாங்க. அப்புறம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் பீசஸ் இருக்கும். அதை வந்து லைட்டாக திரும்ப இன்னும் வாட்டி கூட ஜஸ்ட் அதை கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் வந்து வேறு எதுவும் இல்லை. நீங்கள் வந்து கட் பண்ணக்கூடிய பீஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கட்டிங் எவ்வளோ ஒரு ஆழத்துக்கு கட் பண்ணுறீங்களோ அதே ஆழத்துக்கு நீங்கள் செகண்ட் கட்டிங்கும் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பீஸ் வந்துடும். அவ்வளோதான். இதில் அந்த 45-90ங்கிற அந்த ஒரு கான்செப்டே அதில் தான் வருது. ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி ஷேப் பண்ணிப்போம், ரவுண்டு ஷேப் பண்ணிப்போம். ஸோ இப்போவும் அதே மாதிரி நம்ம 25%லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படி கொண்டு வந்து இல்லை ஃபுல்லாக முடிச்சிடறோம். ஸோ 3 இதழ் வார மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், 3 இதழ் வார மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இனி வந்து இந்த என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த 3ஆவது இதழ் மிடில் இருந்து, ஸோ ஃபஸ்ட்டு இதழ் நம்ம ஸ்டார்ட் பண்ணதோட மிடில் வரைக்கும் அடுத்த ஒரு இதழ் பண்ண போகிறோம். ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு டைரக்ஷன் அப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்று கவராக இருக்க மாதிரி வரும். பாருங்கள், இந்த மாதிரி அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி நம்ம வந்து சர்க்கிளாக அப்படி கட் பண்ணியே கொண்டு வந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ளவரோட லுக் வந்துடும். பட் என்ன இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, பீட்ரூட் வந்து சில பீட்ரூட் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சில பீட்ரூட் ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பீட்ரூட்டை நீங்கள் பீல் பண்ணும்போதே அதை ஃபீல் பண்ணிடணும் அது எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. சாஃப்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப மெதுவாக கட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஹார்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கட் பண்ணணும். ஸோ ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணாமல் நம்ம கொஞ்சம் ஹார்டாக தான் கட் பண்ணணும் போல் அப்படின்ட்டு ஹார்டாக கட் பண்ணிங்கன்னா கையை கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மெதுவாக கட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எப்படி கொண்டு வந்துகிட்டே இருங்க. அப்புறம் இந்த கட்டிங் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்ட்டா நீங்கள் வந்து இந்த வீடியோவை வந்து கொஞ்சம் பாஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு அந்த கட்டிங் நீட்டாக புரியும் எந்த மாதிரி அப்படின்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ இனி வந்து இப்போ நம்ம வந்து எவ்வளோ கவர் மேக்ஸிமம் கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்துட்டோம். 4 லேயர், 1 2 3 4 லேயர் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இந்த 4 லேயரில் அப்படியே முடிச்சுட்டு இனி இதில் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த ஒரு பீஸ் அது தேவையில்லை. ஸோ அதை கட் பண்ணி அப்படியே எடுத்துட்டு இனி வந்து இதை வந்து சர்க்கிள் அப்படியே நீங்கள் கட் பண்ணி கொண்டு வாங்க. இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது வந்து அந்த ஃப்ளவர் வந்து மூடுற மாதிரி நம்மளால் பண்ண முடியும். ஸோ இனி வந்து இப்போ நம்ம ஃப்ளவர் மூடுற மாதிரி பண்ணுறதுக்கு இதை வந்து ஷேப் பண்ணிட்டோம். ஸோ இனி எங்கே விட்டோமோ அதே இடத்துலேருந்து அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடலாம் மறுபடியும் அந்த லீஃபுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், லைட்டாக சரிச்சு கட் பண்ணிவிட்டு மறுபடியும் நேராக கட் பண்ணுறது, இவ்வளோ தான். இது வேறு எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். வந்து ஒரு ஸ்லைடாக ஒரு கட்டிங்கு, அந்த கட்டிங்கை வந்து அந்த பீஸ் எடுக்கிறதுக்காக இன்னொரு கட்டிங். இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் வெட்டுறதுக்கு நேராக ஒரு கட் பண்ணிவிட்டு சரிச்சு ஒரு கட் பண்ணோன்னா அந்த பீஸ் எப்படி வருதோ அதே மெத்தட் தான் இதுலேயும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இதை யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்குது. சிலதுக்கு வந்து நம்ம நேராக கட் பண்ணிவிட்டு சைடு வாக்கில் கட் பண்ணணும், சிலதுக்கு சைடை கட் பண்ணிவிட்டு நேராக கட் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ இதில் எப்படி கட் பண்ணுறோன்னா சைடை கட் பண்ணிவிட்டு நேராக கட் பண்ணுறோம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸில் இருக்க மாதிரி நேராக கட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு சரிச்சு கட் பண்ணுறோம், அப்படியே நேராக கட் பண்ணுறோம்.
ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு எண்ட் ஆஃப் ஒரு லைனில் வந்து இதுக்கு மேலே கொண்டு போக முடியாது, முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற டைமில் கரெக்டாக அந்த சென்டரை வந்து நீங்கள் 2 டிவைட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் இதில் இன்னும் கொஞ்சம் கூட கொண்டு போக முடியும், அப்படின்னா கொஞ்சம் கூட டீட்டெயிலாக இருக்கும். இந்த மாதிரி கொண்டு வந்துட்டீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிப்பை வந்து அந்த சென்டர் வந்து அப்படியே உள்ளே வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வந்துடும் நமக்கு. ஸோ இனி உள்ளது வந்து இந்த சைடை வந்து நம்ம லைட்டாக இந்த மாதிரி சீவி எடுக்கிறோம். லைட்டாக ஸ்லோப்பாக இப்படி கட் பண்ணி எடுத்திங்கன்னா அது ஒரு 3D லுக் கொடுக்கும். இது வந்து நீங்கள் பேக்கில் இந்த கவர் வைக்கிறதுனால தேவை இருக்காது. பட் நான் வந்து நீங்கள் கவர் வைக்காமல் சும்மா இதை டிஸ்பிளே பண்ணுறீங்கன்னா அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஸ்டிக் மாதிரி கொடுத்து அப்படி வைக்கிறீங்க, இல்லை சும்மா யாருக்காவது சும்மா கிஃப்ட் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா தேவையில்லை. பட் இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணுறதுக்கு கீழே இருக்கிறதுனால ஸோ அது மாதிரி பண்ணலாம். பட் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதை ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்சது. இனி வந்து ஒரு ஆனியன் எடுத்துக்கோங்க. ஆனியனை வந்து நீட்டாக முதல்ல அந்த கவரை பீல் பண்ணிடுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இருக்கக்கூடிய அந்த கட்டி தோல் நமக்கு தேவையில்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எடுத்துட்டோம். ஸோ இந்த மாதிரி சரித்து, அதாவது ஆனியனை கொஞ்சம் சரித்து கட் பண்ணிங்கன்னா ஒரு பீஸாக வந்து ஹாஃபுக்கு கட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி இந்த பக்கம் சரித்து லெஃப்ட் சைடில் சரித்து இன்னும் ஒரு கட்டிங்க. ஸோ கட் பண்ணிங்கன்னா அந்த பீஸ் அப்படியே வந்துடும். ஸ்லைடாக பாருங்கள். இதே மாதிரி நமக்கு 3 பீஸ் கட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ இந்த பீஸ் கட்டிங்கை பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பு, அடுத்தது ஒரு பெரிய சைஸ். ஸோ இதை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தாமரையோட அந்த ஒரு லுக்கு வந்துடும். ஸோ தாமரை இதை வந்து நம்ம சாம்பிளாக எடுத்து தான் பண்ணுறோம் இப்போ. ஸோ இதே மாதிரி 3 பீஸ் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆனியனை வந்து உதிர்த்து எடுத்திங்கன்னா அப்படி எல்லாமே தனி செப்பரேட்டாக வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஆனியனில் கொஞ்சம் ஷேப் ஏதாவது வேணும்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனா தேவையில்லைனா ஓகே தான். இனி இதை நம்ம வந்து அசம்பிள் பண்ணலாம். ஒரு நார்மலான ஒரு பிளேட்லையோ இல்லை ஒரு பவுல்லையோ எதுலனாலும் நம்ம இதை வந்து அசம்பிள் பண்ணிக்க முடியும். இது பாருங்கள். ஸோ நான் பவுல் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொண்டு வாங்க. ஸோ நான் இதில் வந்து உங்களுக்கு 2 லேயர் கொடுக்குறேன். ஆனால் இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ லேயர் வேணாலும் அந்த பவுல் நிறச்சினாலும் லேயர்ஸ் உங்களால் கொடுக்க முடியும். இல்லை இது பெரிய பவுலாக இருக்குன்னா பெரிய லேயர்ஸ் கொடுக்கலாம். இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு தாமரைக்கு நடுவில் ஒரு ரோஜாப்பூ வளர்ந்துருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இது உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதுக்கு இது உங்களுக்கு இந்த மாதிரி பட்டது பக்காவாக செட் ஆகிடும். இந்த கார்விங் செட் ஆகும். ஸோ ஒரு வாட்டி 2 வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணால் தான் கண்டிப்பாக முடியும். ஸோ மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கேட்கணுன்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். வீடியோவை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.